வெல்கம் பேக் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு விக்கி ஸ்பீச். நான் உங்கள் விக்னேஷ். லைஃப்பில் எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்முலா இருக்கும். நம்ம எந்த விஷயத்த பண்ணணும்னு நினச்சாலும் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு சாம்பார் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பருப்பு வேக வைக்கணும், காய்கறி வேக வைக்கணும், அப்புறம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி உப்பு, சாம்பார் தூள் இந்த மாதிரி தேவையான பொருளெல்லாம் போடணும் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா அப்படி செஞ்சால் தான் சாம்பாராக இருக்கும். அதே மாதிரி தான் லைஃப்பில் நம்ம பெரிய ஆளாக வரணும்னு நினைக்கிறோம், இல்லை பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கணும்னு நினைக்கிறோன்னா அதுக்கு சில ஃபார்முலாஸ் இருக்கும். அந்த ஃபார்முலாவை நான் கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்மளாலையும் பெரிய விஷயங்களை செய்ய முடியும். இந்த உலகத்தில் பெரிய சக்ஸஸான பீப்புளெலாம் நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபார்முலா என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எப்படி சாம்பார் செய்ய ஃபார்முலாவுக்கு சில இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவையோ அதே மாதிரி சக்ஸஸ் ஃபார்முலாவுக்கு சில இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவை. அது என்னென்ன வாங்க வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். முதல் விஷயம், ட்ரீம் பிக். உங்களுக்குன்னு ஒரு பெரிய கனவு எப்போவுமே இருக்கணும். அதை நீங்கள் 24 ஹவர்ஸும் நினச்சிட்டே இருக்கணும். அது எப்படி நான் தூங்கலாம் வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு உண்மையான கனவு இருக்குது அப்படின்னா அது உங்களை தூங்க விடாது. அப்படியே நீங்கள் தூங்கினா கூட உங்கள் கனவுலையும் அந்த கனவு தான் வருமே தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு வராது. அதாவது அந்த அளவுக்கு ஒரு பேர்னிங் டிசையரான ஒரு ட்ரீம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா அந்த உலகம் அப்படிங்கிறது அப்படியே பறந்து விரிஞ்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த உலகம் அழகாக படைக்கப்பட்டது எதுக்கு? நாம் ரசிக்க தான், நாம் கொண்டாட தான். ஆனால் நம்மள நிறைய பேர் நம்ம வாழ்க்கையை ஒரு நிரந்தரமான வருமானம், ஒரு சின்ன ஒரு வீடு, இல்லைன்னா இஎம்ஐயில் ஒரு வீடு, இஎம்ஐயில் ஒரு காருன்னு இந்த சொசைட்டிக்காக ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நம்ம வாழ்க்கையை முடிச்சுட்டு வாழ்க்கை மேலே பழி போட்டுட்ருக்கோம். தயவு செய்து உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க. உங்களுக்குன்னு நான் ஏன் ஒரு பெரிய கனவு இருக்குன்னு சொல்கிறேன்னா, ஒரு கட்டத்தில் உங்களுக்குன்னு யாருமே சப்போர்ட் பண்ண இருக்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட இருக்க எல்லா விஷயமே உங்களை விட்டு போயிடும். வாழ்க்கையே முடிஞ்சு போன ஒரு ஃபீல் வரும். அந்த டைமில் உங்கள்கிட்ட ஒரு பெரிய கனவு இருந்துச்சு அப்படின்னா அது உங்களை புஷ் பண்ணும். எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கும். அந்த ஒரு கனவு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ உங்களுக்குன்னு நீங்கள் எப்போவுமே ஒரு பெரிய கனவு வச்சுருக்கணும். ஸோ ட்ரீம் பிக். ரெண்டாவது விஷயம், பிலீவ் யுவர் செல்ஃப். நீங்கள் பெரிய விஷயங்களை செய்யணும்னு நினைக்கும் போதோ இல்லை பெரிய விஷயங்களை சாதிக்கணும்னு நினைக்கும் போதோ அதை பார்க்குற கேட்குற உங்கள் சொந்தக்காரங்க உங்களை நம்பாமல் போகலாம், உங்களை கேலி செய்யலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நம்பாமல் போகலாம், ஏளனம் செய்யலாம். ஏன் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பேரண்ட்ஸ் கூட இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுப்பா விட்டுறலாம் அப்படின்னு உங்கள் மேலே நம்பிக்கை இழந்து போகலாம். ஆனால் இந்த ஜேர்னியில் எந்த ஒரு காலகட்டத்திலையும் நீங்கள் நாம் இந்த விஷயத்தை தப்பாக எடுத்துட்டோமோ இல்லை தப்பான முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்னு உங்கள் மேலே நீங்கள் ஒரு சிறு துளி கூட சந்தேகம் வரக்கூட நம்பிக்கையிலேருந்து போகக்கூடாது. ஏன்னா யாருமே உங்களை நம்பாட்டாலும் நீங்கள் உங்கள் மேலே வச்சுருக்க தன்னம்பிக்கை தான் உங்களை அடுத்தடுத்து ஓட வைக்கும், உங்களை நீங்கள் நினச்ச இடத்த போக வைக்கும். ஸோ நீங்கள் உங்கள் மேலே இருக்க அந்த தன்னம்பிக்கையை என்றைக்குமே இழக்கக்கூடாது. ஏன்னா லைஃப்பில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் யாராவது ஒரு ஆள் நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணும். ஆனால் அதுக்கு முதல்ல அந்த நம்பிக்கையை நாம மேலே வைக்கணும். அப்போ தான் மற்றவங்க நம்மளை நம்புவாங்க. மூணாவது விஷயம், கன்சிஸ்டன்சி. நம்மள நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ பார்க்கும்போதோ இல்லை யூடியூப்பில் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேட்கும்போதோ அப்படியே உள்ள ஒரு ஃபயர் வரும். அந்த ஃபயர் வந்த கையோடி ஒரு 4 நாள் நம்ம தொடர்ந்து நம்ம இதில் அப்படியே ஃபுல் ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபயர் குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் நம்மளோட பழைய ரொட்டீனுக்கே நம்ம வந்துடும். இதை உங்களை எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் பர்சனலாக. நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். மோட்டிவேஷன் அப்படிங்கிறது முக்கியம்தான். பட் மோட்டிவேஷன் மட்டுமே வச்சு நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. அது கூடவே நமக்கு கன்சிஸ்டண்டாக அப்புறம் டிசிப்ளினாக ஒர்க்கும் நம்ம பண்ண ரெடியாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் உங்கள் கனவுகளுக்காக ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டெய்லியும் 1 மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்களா, அதை தொடர்ந்து செய்யுங்க, கன்சிஸ்டண்டாக செய்யுங்க, விடாமல் செய்யுங்க. ஒரு நாள் நீங்கள் நினைச்ச இலக்கை அடைஞ்சே தீருவீங்க. 4வது விஷயம், ஃபோக்கஸ். நம்மள நிறைய பேர் மிஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அண்டு கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம் இதுதான். ஏன்னா நம்மள நிறைய பேருக்கு பெரிய கனவுகள் இருக்கும், தொடர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்போம், மோட்டிவேட்டடாக இருப்போம். ஆனால் இந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது மட்டும் இருக்காது. டெய்லி ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு நாமளே ஓகே நம்ம ஏதோ பண்ணிகிட்ருக்கோம் நம்மளே ஏமாற்றிட்டு இருப்போம். இந்த குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி நமக்கு ஒரு கடிவாளம் போட்டுட்டு ஃபோக்கஸாக நம்ம ட்ரீமை நோக்கி எப்போ ஒர்க் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியும். அதாவது ஒவ்வொரு நாளுமே உங்கள் கனவை பற்றி நீங்கள் நினைக்கணும். இன்றைக்கி என்ன பண்ணலாம், இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட்டு என்ன மூவ் பண்ணலாம், என்ன படிக்கலாம், அந்த மாதிரி தொடர்ந்து உங்கள் கனவை நோக்கி நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கும்போது ஃபோக்கஸாக ஒர்க் பண்ணும்போது தான் உங்களால் நீங்கள் நினச்ச இடத்த ரீச் பண்ண முடியும்.
ஏன்னா நம்ம உருப்படலாம் நினச்சி ஏதோ ஒரு விஷயத்த பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நமக்கு எல்லா டிஸ்ட்ராக்ஷனும் அப்படியே வரும். ஸோ அது எல்லாமே இயல்பு தான். அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நீங்கள் உங்கள் ஒர்க்கில் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் இலக்கை நீங்கள் அடைய முடியும். ஸோ ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 5வது விஷயம், லேர்ன் லேர்ன் லேர்ன். இந்த விஷயத்தை நினச்சி நானே நிறைய நேரங்களில் வந்து வருத்தப்பட்டிருக்கேன். அது என்னன்னா, நிறைய பேருக்குங்க பணம் சம்பாதிக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், ஏன் லட்சமாக பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குது. தப்பே கிடையாது. நாம் சம்பாதிக்கிறதுக்கு அனுபவிக்கிறதுக்கு தானே எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்கள்ட்ட பார்க்குற ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா, அவங்க புது விஷயங்களை கற்றுக்கவும் இல்லை புது விஷயங்களை தெரிஞ்சுக்கவும் விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஏங்க பணம் சம்பாதிக்கணும் ஆனால் நான் புது விஷயத்தை கற்றுக்க மாட்டேன்னா சாத்தியமே இல்லைங்க, வாய்ப்பே கிடையாது. நீங்கள் உண்மை நம்பிட்டு இருக்க ஒரு பொய்யை நான் உங்கள்கிட்ட சொல்லவா? ரெடியா? நம்ம எல்லார்ட்டையுமே சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னா, நீ காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் படிக்கவே வேண்டாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பச்சை பொய், தயவு செய்து நம்பிடாதீங்க. நீங்கள் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களோட ரியல் எஜுகேஷனே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன். ரெடியாக இருக்கீங்களா? சொல்லவா? இது நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக கற்றுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோதான் நீங்கள் சம்பாதிப்பீங்க. நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா நிறைய கற்றுக்கணும். நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா நிறைய கற்றுக்கணும். பணம் உங்களை தேடி வரும். சிம்பிள். 6வது விஷயம், டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த ஒரு குணாதிசயம் கண்டிப்பாக எல்லார்ட்டுமே இருக்கணும், எல்லாருமே வளர்த்துக்கணும். ஏன்னா நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா. நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் சரி, இல்லை ஒரு கெட்ட விஷயம் நடக்கினாலும் சரி, அதற்கான முழு பொறுப்பை நாம் எடுத்துக்கணும். இப்போ நான் பேச போகிற சில விஷயங்கள் வந்து சில பேருக்கு பிடிக்காம போகலாம், சில பேருக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம். என்னன்னா, இங்கே உழைக்கிறதுக்கு யாருமே ரெடியாக இல்லைங்க. சும்மா வெட்டியாக சோம்பேறியாக இருந்துட்டு என்னோட லைஃப் இப்படி போனதுக்கு என்னோட பெற்றவங்க தான் காரணம், என்னை சுற்றி இருக்கவங்க தான் காரணம், என்னோட ஸ்கூல் தான் காரணம், எனக்கு அது கிடச்சிருந்தா நான் இப்படி வந்திருப்பேன், நான் இது கிடச்சிருந்தா பெரிய ஆளாக இருப்பேன், இப்படின்னு வெளியே இருக்க விஷயங்களே அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளை கரெக்டாக வச்சுக்கிறோமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா வெளியில இருக்கிற விஷயங்களை குத்தம் சொல்றதுனால உங்க வாழ்க்கையை மாற்ற முடியாது. இது யாரோட வாழ்க்கை? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். இது யாரோட வாழ்க்கை? நம்மளோட வாழ்க்கை தானே. அப்போ அதுக்கான பொறுப்பை யார் எடுத்துக்கணும்? நம்ம தானே எடுத்துக்கணும். இனிமேலாவது தயவு செய்து வெளியில உள்ள விஷயங்களை குற்றம் சொல்லிட்டு இருக்காம, இது உங்க வாழ்க்கை, அதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் எடுத்துக்கோங்க. 7வது விஷயம், டோன்ட் அஃப்ரேட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். இந்த ஒரு விஷயத்தை ஒரு குறளோடு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். அதாவது இந்த குறளோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு துன்பம் நம்மளை சூழும்போது அந்த துன்பத்தை கண்டு துவண்டு போகாம அந்த துன்பத்துக்கே துன்பம் கொடுத்து அதை தோல்வியுற செய்யணும் அப்படிங்கிறதான் இந்த குறளோட அர்த்தம். நம்ம வாழ்க்கையில நம்ம அவமானங்களே சந்திக்காம நமக்கு வெகுமானங்கள் அப்படிங்கிறது கிடைக்காது. சோதனையே நான் பார்க்காம என்னால் சாதிக்கவே முடியாது. அதாவது நீங்கள் தோல்வியே சந்திக்காம நான் வெற்றி அடையணும்னு நினைக்கிறது, நான் கீழே விழாம சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணும்னு நினைக்கிற மாதிரி. வாய்ப்பே அதுக்கு கிடையாது. ஸோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஃபெயிலியரை சந்திச்சுட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் கற்றுருப்பீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக கற்றுருக்கீங்களோ அந்த அளவுக்கு சாதிப்பீங்க, சம்பாதிப்பீங்க. ஸோ லைஃப்பில் உங்களுக்கு ஒரு தோல்வி வருது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஒரு பெரிய ஒரு விஷயமா நினைக்காம, ஓகே நான் இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் இதை நான் எப்படி அவாய்ட் பண்ணலாம், என்ன நான் எப்படி பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை உங்களுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களை யாராலையுமே தோக்கடிக்க முடியாது. 8வது விஷயம், ஹார்ட் ஒர்க். இந்த ஒரு விஷயத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாதுங்க. இந்த இடத்துல தலைவரோட ஒரு பஞ்சு டைலாக் சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். அது என்னன்னா, கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்றைக்குமே நிலைக்காது. 100% இல்லை, 200% இது உண்மை. ஸோ உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணாலும் பண்ணாட்டாலும், உங்கள் கூட யார் நின்னாலும் நிற்காட்டாலும், உங்களோட கனவுல நீங்கள் ஹார்ட் ஒர்க்காக தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்க, உழைச்சிட்டே இருக்கீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஏன்னா கடவுள் ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கறதுக்கு முன்னாடி பெரிய ஒரு சோதனையை கொடுப்பாரு. அதை நம்ம தாங்குறோமா, அதை தாங்கி நம்ம நிற்கிறோமா அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த இடத்துலையும் நீங்கள் உங்கள் கனவை விடாமல் தொடர்ந்து உங்கள் ஹார்ட் ஒர்க்கை போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி உங்களை தேடி வரும். ஸோ இந்த ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் உங்கள் கனவை நோக்கி நீங்கள் தொடர்ந்து உழைச்சிட்டே இருங்க. கண்டிப்பாக யூ வில் ரீச் ஒன் டே யுவர் கோல். அண்ட் கடைசி 9வது விஷயம் என்ன அப்படின்னா, பெர்சிஸ்டன்ஸ்.
ஸோ நம்ம மேலே பார்த்த இவ்வளோ விஷயத்தையும் நாம் கடைபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு தேவை பொறுமை. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. அதை பொறுமையாக இருக்கவங்க அந்த பூமியை கூட ஆளுவாங்க அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. ஏன்னா லைஃப்பில் நம்ம ஒரு பெரிய விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது லைஃப் கண்டிப்பாக நம்ம நினச்ச மாதிரி போகாது. நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் வரும், நம்ம நினச்ச விஷயங்கள் நடக்காது, நிறைய சர்ப்ரைஸ் வரும், நிறைய இழப்புகள் வரும், எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடக்கும். நம்ம ஒன்று நினச்சிருப்போம், அது வேற ஒன்று நடக்கும். இந்த மாதிரி நிறைய அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ்லாம் வரும். அதெல்லாம் தாண்டி நம்ம எப்படி ஜேர்னியை நம்ம கண்டினியூ பண்ணுறோம், நம்ம ட்ரீம்ஸில் நம்ம எப்படி பெர்சிஸ்டண்ட்டாக இருக்கோம், ஒரு பொறுமையாக நம்ம கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட டெஸ்டினி இருக்குது. ஸோ தொடர்ந்து நீங்கள் உழைச்சிங்க, பொறுமையாக உழைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட ஒரு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் மில்லியனராக நீங்கள் கண்டிப்பாக வரலாம். அதற்கான எல்லா தகுதியும் உங்கள்கிட்ட இருக்குது. உங்களால் எல்லாமே முடியும். யூ ஆர் ஆல் த பவர் வித்தின் யூ. ஓகேவா? ஸோ இந்த ஒரு 9 விஷயம்தான் சக்ஸஸ் ஃபார்முலா அப்படின்னு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சது. இது வந்து நீங்கள் உலகத்தில் எந்த ஒரு சக்ஸஸான பீப்புள், ஜெஃப் பெசோஸ், அப்புறம் வந்து எலான் மஸ்க், பில் கேட்ஸ், இந்த மாதிரி எவ்வளோ பெரிய நம்ம இதில் அம்பானி, ரத்தன் டாட்டா, இந்த மாதிரி எவ்வளோ பெரிய ஆட்களை எடுத்துக்கிட்டாலும் அவங்க ஃபாலோ பண்ண விஷயங்கள் இது எல்லாமே தான். ஸோ அதனால தான் அவங்க இன்றைக்கி ஒரு பெரிய ஆளாக இருக்காங்க. ஸோ நீங்களும் உங்கள் லைஃப்பில் பெரிய ஆளுன்னு நினச்சிங்கன்னா இதை கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். கீப் லேர்னிங், கீப் growing. See you on next video, and until bye bye from Vignesh.